குன்றத்தூரில் உள்ள தனியார் போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்று வந்த 5 பேர் அங்கு பணி செய்யும் ஊழியர்களின் கண்ணில் மிளகாய் பொடியை தூவிவிட்டு தப்பி ஓடியிருப்பதாக சற்று முன்னர் கிடைத்திருக்கக்கூடிய செய்தி தெரிவிக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ். சதீஷ், வணக்கம். இந்த சம்பவம் எப்போது எப்படி நடந்தது? அந்த மறுவாழ்வு மையத்துடைய ஊழியர்கள் அந்த நிர்வாகம் தரப்பிலிருந்து சம்பந்தமாக என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? விரிவான தகவல்கள் என்ன? குன்றத்தூரில் போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்று வந்த 15 வயது சிறுவன் உட்பட 5 பேர் ஊழியர்களை தாக்கிவிட்டு தப்பிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குன்றத்தூரிலிருந்து பல்லாவரம் செல்லக்கூடிய சாலை ஆண்டாங்குப்பம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான போதை மறுவாழ்வு மையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் தங்கி சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அங்குள்ள ஊழியர்கள் அவர்களுக்கு தினந்தோறும் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் தினந்தோறும் அவர்கள் இருக்கும் அறையிலிருந்து மற்றொரு அறைக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு மருந்து கொடுப்பது வழக்கம். இந்த நிலையில் வழக்கமாக இன்றைய தினம் அவர்கள் அறையிலிருந்து மற்றொரு அறைக்கு அழைத்து சென்று மருந்து கொடுக்க அழைத்து சென்ற போது அங்கு தங்கி சிகிச்சை பெற்று வந்த 15 வயது சிறுவன் உட்பட 5 பேர் சேர்ந்து கொண்டு அங்கு போதை மறுவாழ்வு மையத்தில் பணிபுரிந்த 2 ஊழியர்களை தரமாக தாக்கி சமையல் அறையில் இருந்து மிளகாய் பொடி எடுத்து வந்து அவரது கண்ணில் தூவிவிட்டு அவர்கள் வைத்திருந்த சாவியை பிடுங்கிக் கொண்டு இரும்பு கேட்டின் பூட்டை திறந்து கொண்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். இதனால் நிலை குலைந்து போன ஊழியர்கள் அங்கிருந்த மற்ற சிகிச்சை பெற்று வந்தவர்கள் உதவியுடன் குன்றத்தூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து குன்றத்தூர் போலீசார் சம்பவத்துக்கு விரைந்து வந்து போதை மறுவாழ்வு மையத்தில் தப்பி சென்ற நபர்கள் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட 15 வயது சிறுவன் உட்பட 5 பேர் இங்கிருந்து தப்பிச் சென்றது தெரிய வந்தது. குறிப்பாக இவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர்களுக்குள் ஒன்று சேர்ந்து கூட்டணி போல் அமைத்துக் கொண்டு இங்கிருந்து தப்பிச் செல்வதற்காக சில தினங்களாக திட்டம் தீட்டி வந்ததும் தெரிய வந்தது. இந்த நிலையில் அதற்கான சந்தர்ப்பம் தேடி வந்த நிலையில் அறையிலிருந்து மற்றொரு அறைக்கு மாற்ற முயன்ற போது ஊழியர்களை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து குன்றத்தூர் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தனியார் போதை மறுவாழ்வு மையம் சார்பில் அங்கு சிகிச்சை பெற்று தப்பி ஓடிய 5 பேரின் குடும்பத்தாருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். இது குறித்து போலீசார் தொடர்ந்து அவர்களை தேடி வரும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே போதை மறுவாழ்வு மையத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சிகிச்சை பெற்று வந்த நபர் ஒருவர் ஜன்னலில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. தொடர்ந்து இந்த போதை மறுவாழ்வு மையத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்று நிலையில் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இங்கு பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் அடித்து துன்புறுத்ததால் அதை தாங்க முடியாமல் அங்கிருந்து சிகிச்சை பெற்றவர்கள் தப்பிச் சென்றார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்திலும் குன்றத்தூர் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தனியார் போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்று வந்த 15 வயது சிறுவன் உட்பட 5 பேர் ஊழியர்களை தாக்கிவிட்டு தப்பியோடிய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி சதீஷ், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.